அதுவும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு 1 லட்சம் வரைக்கும் டிக்கெட்டுகள் போகுதான்றாங்க. எங்கடா டிக்கெட் இருக்கட்டதான் இருக்கு. எல்லா விமானங்களுடைய டிக்கெட்ஸும் வந்து ஒரு 10,000 அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஆப்கானிஸ்தான் எப்பொழுதுமே ஒரு துரதிர்ஷ்டவசமான அணியா, பாவப்பட்ட அணியா அல்லது ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆப்கானிஸ்தான் அணி அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துதான்னு பார்த்தா இன்னும் இல்லை. ஆனா அவங்களோட கையில இல்லை. மேற்கிந்திய தீவுகளை நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. T20 என்று வந்துவிட்டால் மேற்கிந்திய தீவுகள் எப்பொழுதுமே மோசமான அணிதான். நமக்கும் அடிச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதை ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா இப்ப இருக்க வீரை பற்றி நமக்கு யாருக்கே தெரியாது, ரசிகர்களுக்கே தெரியாது. அது இலங்கைக்கு அதிர்ஷ்டம்னு இரவு பொழுதில் இந்தியா நமீபியா, இந்திய அணி 2 தினங்கள் இங்கே இருக்கும் என்று நாங்கள் நம்பலாம். பாகிஸ்தான் ரசிகர்கள் இலங்கையில் அப்படி நிறைஞ்சிருக்காங்க. நேற்று ஆப்கானிஸ்தானுக்கு என்ன நடந்தது? ஆப்கானிஸ்தான் உண்மையில் பரிதாபத்துக்குரிய அணி. இங்கிலாந்துக்கு என்ன நடந்தது? ஆப்கானிஸ்தான் பலமான அணி என்பது தெரியும் தானே. மறுபுறத்தில் இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகளின் எழுச்சி, மீள்வருகை, மிக அபாரம். ஆப்கானிஸ்தான் அணி பற்றிய போட்டியை பார்த்துட்டு நிறைய விஷயம் இருக்கு. இங்க டிக்கெட்டுகளுக்கு மிகப்பெரிய அளவா, அதுவும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு 1 லட்சம் வரைக்கும் டிக்கெட்டுகள் போகுதான்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. கோல்ஸ் மேல கோல்ஸ் எங்களுக்கே வருது. நாங்க விளையாட்டு செய்தி சொல்றதுக்காக எங்கடா டிக்கெட் இருக்கட்டதான் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு. ஒரு டிக்கெட் 1 லட்சம் ரூபாவுக்கு விற்கிறாங்களாம். அதோட விமான பயண டிக்கெட்டுகள் ஏர் இந்தியாவிலிருந்து, இண்டிகோல இருந்து, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல இருந்து எல்லா விமானங்களுடைய டிக்கெட்ஸும் வந்து ஒரு 10,000 அதிகரிச்சிருக்கு. 14ஆம் தேதிக்குள்ள இங்க இருந்து போயிருங்க. அதுதான், அங்கிருந்து வராதீங்க. மேட்ச் பார்க்காத மட்டும் 15ஆம் தேதிக்கு பிறகு அங்கிருந்து இங்க வாங்க. அந்த அளவுக்கு முழுசா நிறைஞ்சிருக்கு. குறிப்பா ஹைதராபாத், மும்பை, டெல்லி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வர ஃபிளைட் வந்து கிட்டத்தட்ட டெல்லியில இருந்து வரா 4 மணி நேரம் கொழும்புக்கு. அந்த மாதிரி ஃபிளைட்டுகளுக்கான விமான டிக்கெட்டுகள் மிகப்பெரிய அளவா அதிகரிச்சிருக்கு. அதுதானே சொல்றேன், நானுமே சொன்னேன். இப்போ மும்பையிலயோ மற்ற இடங்கள்ல இருந்தோ காலமா வலிக்கிட்டா மத்தியானத்துக்கு அப்புறம் இங்க வந்து சேர்ந்துடலாம். கிரவுண்டுக்கு நேரம் வந்தாச்சுது. ஏர்போர்ட்ல இருந்து கெத்தாரமைக்கு வர்றதுக்கு, மைதானத்துக்கு வர்றதுக்கு டாக்ஸி எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30 நிமிஷம் கூட. 30 நிமிஷத்துல ஏர்போர்ட்ல இருந்து கிரவுண்ட், கொழும்புக்கு வர்றதுக்கான பஸ் இருக்கு. அதிலே வந்தீங்கன்னாலே மைதானத்துக்கு பக்கத்திலேயே 100 மீட்டர் தூரத்திலேயே நீங்கள் பஸ்ல இருந்து இறங்கி போகலாம். இலங்கை காசுக்கு வரும் 350 ரூபாய் தான் டிக்கெட். அடுத்தது கேபினெட் வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க சிறப்பு பாதுகாப்புக்கு. அதாவது மேலும் போலீஸ் பாதுகாப்பு. ஏற்கனவே 1600 பேர் இந்த போலீஸ் கடமையில் இருக்காங்க. 600 அதாவது போக்குவரத்து போலீஸார் கிட்டத்தட்ட 8200 பேர் இருக்காங்க. இதை விட இன்னும் பல மடங்கு பாதுகாப்பு ராணுவத்தினர், விசேட அதிரடி படையினர் என்று சகலுடைய பாதுகாப்பு வழங்கப்பட இருக்கு. நேற்று என்ன பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்கா அணி பலமான அணி தான். ஆனா ஆப்கானிஸ்தான் அணி நேற்றைய போட்டியில வென்றிருக்க வேண்டிய அணி. கட்டாயம் முதல்ல, அதாவது சூப்பர் ஓவருக்கே போயிருக்க தேவையில்லை. முதல்லே போட்டியை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. போட்டி 2 பக்கம் அப்படி மாறி கொண்டு வந்திருந்தது. அந்த இறுதி நேரத்தில் பெற்ற 2 ஓட்டங்களில் ரன் அவுட். ஏற்கனவே 2 பந்துகள் மீதம் இருக்கு. 2 ஓட்டங்கள் கட்டாயம் ஓடி இருக்க வேண்டிய ஓட்டம். அது ஓட தெரியாமல் ஓடிய ஆட்டம் இழப்பு. இல்லாவிட்டாலும் கூட 2 பந்துகள் மீதம் இருக்கின்றன. அந்த 2 பந்துகளுக்குள்ளேயும் ஒரு ரிஸ்க் எடுத்த குறைஞ்சபட்சம் விக்கெட் கீப்பர்கிட்ட போய்க்குள்ளேயாவது கிடைக்கும். ரபாடா உலகத்தின் அனுபவமா இந்த பந்து வீச்சாளர் இறுதி நேரத்தில் முறையற்ற பந்துகள், அகல பந்துகள் அப்படியே போட்டு கொடுத்துதான் வெற்றி ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கினார். ஆனால் ஆப்கானிஸ்தான் எப்பொழுதுமே ஒரு துரதிர்ஷ்டவசமான அணியா, பாவப்பட்ட அணியா அல்லது முக்கியமான போட்டிகளை வெற்றி பெற தெரியாத அணியா என்கின்ற அளவில் அடுத்த சுற்று வாய்ப்பை இழக்கின்றது என்பது உண்மையில் கவலையானது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆப்கானிஸ்தான் அணி அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துதான்னு பார்த்தா இன்னும் இல்லை. ஆனா அவங்களோட கையில இல்லை. 2 போட்டிகளிலும் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் தோற்றுவிட்டது. அடுத்த 2 போட்டிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்றால் 4 புள்ளிகள். நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்க அணிகளும் 4 புள்ளிகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஓட்ட நிகர சராசரி விகிதத்தை எட்டி பிடிப்பது கஷ்டம் இல்லை. ஆனா ஆப்கானிஸ்தான் அந்த குரூப்ல 3வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல இருக்கலாம். 3வது இடத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற வேளையில் தான் நாங்கள் ஆப்கானிஸ்தான் அணி கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டது என்கின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. அவங்களோட கையில இல்லை. அவங்க போட்டியில வென்று அடிக்கிறோம். மற்ற அணிகள் இந்த மாதிரி வாரத்துலதான் அல்லது தென்னாப்பிரிக்க அணி, UAE அல்லது கனடா அணிகளிடம் தோல்வியினை சந்திக்க வேண்டும். சாத்தியமில்லை. அதிலும் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்க அணிகள் தங்களுக்குள் விளையாடி கொள்ள போகின்றார்கள். அதில் ஒரு அணி வெற்றி பெற்றுவிடும். அப்பொழுது அது முதலிடத்தை பெற்றுக்கொள்ளும். இப்ப அடுத்த போட்டி சந்துரு 14ஆம் தேதி நடைபெற போகின்றது. நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஆக பலமான நல்ல 3 அணிகளும் தங்களுடைய போட்டிகளை நிறைவு செய்து விட்டார்கள். அப்பொழுது அந்த சிறிய அணிகளின் போட்டிகளை பார்க்க வேண்டிய தேவையும் இருக்க போவதில்லை இந்த குழுவில். இந்த குழு ஒரு விறுவிறுப்பற்ற குழு மாதிரியாக இப்பொழுது மாறி போய்விட்டது. எனவே இதன் காரணமாக இந்த ஷெட்யூல் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் சில முறையில் செய்திருக்கலாமோ. நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னது போன்று தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 அணிகள் சிறந்த அணிகள். அதே போன்று கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாத நல்லவர்கள், ஆக்ரோஷமற்றவர்கள் என்று பேசப்படுகின்றவர்கள் 3 அணிகளுமே ஒரே குழுவுக்குள் போய் அமைந்து கொண்டது. இந்த 3 அணிகளுக்குள்ளேயுமே ஒரு துரதிர்ஷ்டம். அந்த துரதிர்ஷ்டம் கடைசியாக ஆப்கானிஸ்தான் தலையில் வந்து ஆப்கானிஸ்தானை பழி வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் கவலை. ஆப்கானிஸ்தானுக்கு நடந்த நேற்று ஏராளமானவர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு சூப்பர் ஓவர்ல தென்னாப்பிரிக்காவின் சப்போர்ட்டர்கள் கூட ஆப்கானிஸ்தானுக்கு எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஓவர்ல கூட ஆப்கானிஸ்தான் வெல்ல வேண்டியதுதான். ஆப்கானிஸ்தான் பக்கம் தான் அந்த போட்டி முழுசா இருந்தது. கடைசியா போடப்பட்ட அந்த பந்து புல்டோஸ் பந்தாக இல்லாம இருந்திருந்தா அது அந்த நிலைமகரமா இருந்திருக்கும். ஏதோ வகையில துரோசவசம் விட்டு போயிட்டு ஆப்கானிஸ்தானா சரி, அது ஒரு கவலை தான். அடுத்தது மேற்கிந்திய தீவுகள். மேற்கிந்திய தீவுகளை நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இங்கிலாந்து அணியோடு இப்படி ஒரு ஆக்ரோஷம் காட்டி வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. அதுவும் சந்திரன் 196 ஓட்டங்களை அடித்திருக்கின்றார்கள். மேற்கிந்திய தீவுகள் அதிரடியாக அடித்தாடுவார்கள். கிடைத்துவிட்டால் அன்றைய தினம் அடித்து நோக்கி விடுவார்கள். பந்து வீச்சில் கோட்டை விடுவார்கள். எப்பவுமே உருட்டி விட்டாங்க. இங்கிலாந்தின் பலமான துடுப்பாட்ட வரிசை இப்படி போட்டு உருட்டி எடுத்து குறிப்பாக சுழல் பந்து வீச்சாளர்களை பாவித்து நல்ல முறையில் செய்து கொண்டார்கள். திடீரென இதுதான் மேற்கிந்திய தீவுகளிடம் இருக்கின்றது. எல்லோரும் ஒற்றுமையாக கொண்டு சேர்ந்து விளையாடுவது. பயிற்றுவிப்பாளர் டரின் சமி வீரர்கள் போன்று இன்னும் இளவையவராக இருப்பதால் மைதானத்திற்கு ஓடி வந்து வீரர்களோடு கதைத்து அந்த ஆலோசனைகளை வழங்குவது. அப்படி அவர் செய்கின்ற அந்த வேலை திட்டங்கள் நல்ல முறையில் அமையும். ஆனால் இந்த தொடரில் சில வேளை விளையாடுவார்கள். அப்படியே வெளியே போய்விட்டால் அதுக்கு பிறகு வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாகி ஏதோ ஒன்றை முயற்சிக்கின்றார்கள். T20 என்று வந்துவிட்டால் மேற்கிந்திய தீவுகள் எப்பொழுதுமே மோசமான அணிதான். எதிரணிகளுக்கு மோசமான அணி. இன்றைக்கு இலங்கை ஓமான் அணிகள் இந்த காலையில நடக்க போகுது 11 மணிக்கு. இந்த போட்டி பற்றி நாம பேசத்தான் வேணும், வேற வழியில். ஏன்னா இலங்கை அணிக்கு ஒரு பெரிய பாதிப்பு துஷான் ஹேமந்த் முயற்சி செய்வார்கள் என்று மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. ஓமான் அணி ஜிம்பாப்வேயுடன் தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. அதனால் கொஞ்சம் நாங்கள் ஓரளவு சரி நிம்மதியாக இருக்கலாம். ஜிம்பாப்வேயோட தோத்தபடியா? ஜிம்பாப்வேயின் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் கொஞ்சம் ஏதோ இலங்கை அணி ஓமானிலும் பார்க்க நல்ல முறையில் விளையாடும், கண்டி விளையாடும். ஆனால் அங்கே இருக்கின்றவர் ஒரு பிரச்சனைக்குரியவர். ஓமான் அணியின் பயிற்றுவிப்பாளர் டுலிப் மெண்டிஸ். இலங்கை அணியின் முன்னாள் தலைவர். இலங்கையின் கிரிக்கெட்டில் தூக்கி கொண்டாடப்படுகின்றவர். இலங்கையின் வீரர்கள் மைதானங்கள் தொடக்கம் டெக்னிக்ஸ் மைதானங்கள் தெரியும். இப்போதைய வீரர்கள் பற்றி அவருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப இருக்க வீரர் பற்றி நமக்கு யாருக்கும் தெரியாது, ரசிகர்களுக்கே தெரியாது. இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளருக்கு தெரியாது. அதனால அவருக்கு அதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அதனால அதை பத்தி நீங்க யோசிக்க தேவை. இதே நீங்க பழைய சங்கக்கார வகைகளை பத்தி சொல்லிட்டா ஓகே, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அப்ப இந்த போட்டி இன்றைய தினம் எப்படியும் இலங்கை அணிக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய வெற்றியை தந்து விட்டார். அப்பாடா, அடுத்த சுற்று கிட்டத்தட்ட பிரகாசமா தெரியுது ராசாமி. இலங்கை இருக்கின்ற குழுவில் ஆஸ்திரேலியா வெற்றியினை பெற்று விட்டது. நேற்று முதலாவது வெற்றி அவர்களே கிடைத்து விட்டது. ஜிம்பாப்வேக்கு ஒரு வெற்றி, இலங்கைக்கு ஒரு வெற்றி. எல்லோருமே ஒரு போட்டியோடு இருக்கின்றார்கள். அயர்லாந்து 2லும் தோல்வி, ஓமான் ஒரு வெற்றி. இப்படித்தான் காணப்படுகின்றது. எனவே இன்றைய தினம் வெற்றி பெற்று விட்டால் பக்கத்துல வந்துடலாம். இந்த குரூப்புக்குள்ள நாங்க வந்துட்டோம், 2வது வந்துட்டோம், நிலைமைக்கு வந்துருவோம். தெரிஞ்சுதான் இந்த மாதிரி அணி விழுந்து இலங்கைக்கு. அது இலங்கைக்கு அதிர்ஷ்டம்னு சொல்ல. இரவு பொழுதில் இந்தியா நமீபியா இந்தியாவில் நடக்குது. அதுவும் ஒரு வித்தியாசமான போட்டியா இருக்கும். பார்வையாளர்கள் பார்த்து ரசிக்கலாம். டெல்லியில் இந்த போட்டி நடைபெறப் போகின்றது. எனவே இந்தியா தன்னுடைய ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கும் இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொண்டால் இந்தியாவுக்கும் ஓகே. பக்கத்தில் வந்து அப்படியே நேரா இந்தியா நமீபியா வந்துட்டு நேரா வருவாங்க. கிளம்பி வந்தனைமாக நான் நினைக்கின்றேன். எப்ப வருவார்கள் என்றது உண்மையில் உறுதிப்பட இன்னும் சொல்லவில்லை. உடனடியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வந்து இங்கே பயிற்சிகள் இன்றைக்கு வியாழன், போட்டி முடிஞ்ச நாளை வெள்ளி, அங்கே ஒரு நாள் தான் இருக்கு. வெள்ளி சனி பயிற்சிகளுக்காக கட்டாயம் வருவார்கள். நேரடியாக வந்து விளையாட மாட்டார்கள். நம்ம இந்திய அணி 2 தினங்கள் இங்கே இருக்கும் என்று நாங்கள் நம்பலாம். அதுக்காக நாங்கள் இந்திய அணியை தேடி பிடிச்சு நீங்க எல்லாம் தேடி பிடிக்க இயலாது, பார்க்க இயலாது. பயிற்சிகள் நடைபெறுகின்ற மைதானத்திற்கு கூட போக முடியாது. யார் பிரேமதாசாவில் தான் அவர்கள் பயிற்சிகளை பாதுகாப்புகள் இந்த முறை போடப்பட்டிருக்கு. இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவதான் செய்யலாம். பாகிஸ்தான் ரசிகர்கள் இலங்கையில் அப்படியே நிறைஞ்சிருக்காங்க. அது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுதான் நான் சொன்னேன், பாகிஸ்தான் சகல போட்டிகளுமே இலங்கையில் தானே. அப்ப அந்த பாகிஸ்தான் ரசிகர்கள் அப்படியே வந்து இந்த டிஷர்ட் வாங்க போனேன். 2-3 நாட்டு டிஷர்ட் வாங்கணும். ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தான் டிஷர்ட் இல்லை, முடிஞ்சு விட்டுதா.
சொல்லிட்டு வந்து கொண்டு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. இல்ல பாகிஸ்தான் ரசிகர்கள் இப்பொழுது பாகிஸ்தான் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரை இப்பொழுது பாகிஸ்தான் ஆகி இலங்கை தானே பாகிஸ்தானின் சகல போட்டிகளுமே உலக இறுதிப் போட்டிக்கு வந்தாலும் கேட்டா வந்து டிஷர்ட் வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு டிஷர்ட் அவர் ஓட பண்ணிக்க. நாங்க 2 நாளைக்கு முதல் ஓட பண்ணிக்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறகு உங்களுக்கு அந்த டிக்கெட் அதுக்கு இடையில வித்து முடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு டிமாண்டா இருக்கு பாகிஸ்தான் இந்தியா டிஷர்ட். எனவே அதை மிக 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 விறுவிறுப்பாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். எனவே பரபரப்பாக இந்த நிகழ்வுகள் நடைபெறும்.